ஹலோ மக்களே, நான் உங்கள் மணிராஜ். இது நம்ம சேனல் 1-to-1 ஸ்போர்ட்ஸ். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த இதில் என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா, கண்டினியூஸ் ஃபெயிலியர்ஸ் ஆஃப் சென்னை சென்னை சூப்பர் கிங்ஸ். என்னென்னா நம்ம சென்னை எஃப்சி பற்றி தான் அதிகமாக பேசிகிட்டு இருந்தோம், லாஸஸ் பற்றி. பட் லாஸஸ் கொஞ்சம் என்ன டீம் மேனேஜ்மெண்ட்டில் சேஞ்ச் பண்ணணுன்னு பற்றி நம்ம அதையே திங்க் பண்ணிகிட்டு இருந்தோமா. இப்போ சடனாக என்னென்னா சிஎஸ்கே மேட்ச்சில் அதிகமாக நம்ம டிஃபீட்ஸ் ஆகிட்டே இருக்கிறோம். உதாரணத்துக்கு ஆர்ஆர் கூட தோத்தது, அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா பிபிகேஎஸ் பஞ்சாப் கூட தோத்தது, அதுக்கடுத்தது நேற்று ஆர்சிபி கூட தோத்தது. ஆனால் இதில் என்ன ஒரு பாசிட்டிவ்னா நம்ம 200க்கு மேலே அடிக்கிறோம். பட் என்ன மோர் நெகட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பவுலர்ஸ் வீக்கு. அதே மாதிரி கேப்டன் எந்த சுச்சுவேஷனில் எந்த பவுலர் யூஸ் பண்ணுறங்கிறது கொஞ்சம் திங்க் பண்ணி கொடுத்துருக்கணுமோன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் 2 மேட்ச்க்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான 11 பிக் பண்ணலையோன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மள்ட்ட இருக்கிற பிளேயர்ஸ் வச்சு தான் இனிமேட் நம்ம விளையாட முடியும். காரணம் என்ன, நம்மள்ட்ட பிளேயர்ஸ் இன்ஜுரியான பிளேயர்ஸ்க்கு நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்தாச்சு. அந்த ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் எப்போ அவைலபிள் ஆகுங்கிறது நம்மளுக்கும் தெரியாது. நேத்தன் எல்லிஸ் இல்லை, டெத் ஓவர்ஸ்க்கு அவர் தான் நம்ம இது பண்ணிகிட்டு இருந்தோம். பட் அவர் இல்லை, அவருக்கு பதில் ஸ்பென்சர் ஜான்சனை சைன் பண்ணியாச்சு. பட் ஸ்பென்சர் ஜான்சன் எப்போ அவைலபிளுங்கிறது நம்மளுக்கும் தெரியாது. அதே மாதிரி ஜூனியர் ஏபி டிவிலியர்ஸ்ன்னு சொல்கிற டெவால் பிரேவிஸும் எப்போ அவைலபிளுங்கிறது நம்மளுக்கு தெரியாது. பட் ஹோப் சூன் டெவால் பிரேவிஸும் சரி, நம்மளோட தலை தோனியும் சரி, கெட்வெல் சூன் கொஞ்சம் சீக்கிரமாக அவங்க அடுத்த மேட்சஸ்க்கு வர மாதிரி நம்ம இது பண்ணணும், ப்ரே பண்ணிக்கணும். சரி, இப்போ இந்த 3 மேட்சஸில் நம்ம நெகட்டிவ்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளது ஓப்பனிங் ஆர்டர் பேக் ஃபயர் ஆகுது. உதாரணத்துக்கு ஆயுஷ் மாத்ரே விளையாண்டாருன்னா சஞ்சு சாம்சங்காக இருந்தாலும் சரி, ருத்ராஜ் கைக்வாடாக இருந்தாலும் சரி, அந்தளவுக்கு பாசிட்டிவ் இன்டென்ட் கொடுக்க மாட்டேங்கிறேன். இதில் பாசிட்டிவ் இன்டென்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா சர்ஃப்ராஸு, ஜேமி ஓவர்டன்னு, பிரசாந்த் வீரு, சிவம் தூபே நடுவில் கொஞ்சம் கிளிம்சஸ் காட்டுறாரு, ஆயுஷ் மாத்ரே, இவங்களாம் தான் கொஞ்சம் பாசிட்டிவ். பவுலிங்கில் எனக்கு என்னென்னா விக்கெட்ஸ் வரலினாலும் ஏதோ ஸ்விங்கில் கொஞ்சம் இது பண்ணுறாரு கலீல். பட் விக்கெட்ஸ் வேணும். ஓப்பனிங் பவர் பிளேயில் விக்கெட்ஸ் இருந்தால் தான் நம்ம வந்து ரன்னை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பனிங் பவர் 6 ஓவருக்கு நம்ம 50 to 60 ரன்ஸ் கொடுத்துட்றோம். ரன் ரேட் பார்த்தீங்கன்னா 10 கம்மி இல்லாமல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அதனால் நம்ம என்னென்னா ஓப்பனிங் பவர் பிளேயில் விக்கெட் எடுக்கிற மாதிரி பவுலர் எனக்கு தெரிஞ்ச என்னென்னா கலீல கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணிட்டு குர்ஜப்ரீத் சிங், அவர் டால் லெஃப்ட் ஆர்ம் பவுலர், அவர்கிட்ட கொஞ்சம் ஸ்விங்கும் இருக்கும், அது இல்லாமல் கொஞ்சம் பவுன்ஸும் இருக்கும். அதனால நம்ம அடுத்த மேட்ச் ஒரு மேட்ச் நம்ம ரெஸ்ட் கொடுத்து கலீலுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துட்டு நம்ம ஏன் இவரை ட்ரை பண்ணி பார்க்கலாமே, குர்ஜப்ரீத் சிங். சரி, நீங்கள் குர்ஜப்ரீத் சிங்கை பவுலிங்க்கு யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி பேட்டிங்க்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் நம்ம கோஷ், அவர் பேர் ஃபுல் நேம் எனக்கு கொஞ்சம் தெரியல, ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர் ப்ளஸ் நல்ல பவர் ஹீட்டரு, டெத் ஓவர்ஸில் நல்லா பவுலிங் பண்ணக்கூடிய நம்ம கோஷ்னு ஒரு பிளேயர் இருக்கிறாங்க நம்மள்ட்ட. அந்த பிளேயரை நம்ம யூஸ் பண்ணால் தான் என்ன. அதே மாதிரி பவுலர்ஸில், ஃபாரின் பவுலர்ஸில் அகில் ஹுசைனை ஏன் நம்ம யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம். நீங்கள் கார்த்திக் சர்மாவுக்கு ப்ரைஸ் டேக் வேல்யூக்கு கொடுக்குறீங்க, ஆனால் அந்த ப்ரைஸ் டேக் வேல்யூக்கு அவர் ஜஸ்டிஃபை பண்ண மாட்டேங்கிறார். உதாரணத்துக்கு ப்ரெஷராக கூட இருக்கலாம், அதை பற்றி நம்ம லேட்டராக கூட இது பண்ணலாம். பட் அடிக்கணும், அட்லீஸ்ட் ஒரு 20 ரன்னோ ஒரு 30 ரன்னோ ஷார்ட், ஒரு 5 பாலுக்கு 20 ரன்னோ அப்படி கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு போனால் பெரிய நம்மளுக்கு ரிலீஃபாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜேமி ஓவர்டனை கொண்டு போய் டெத் ஓவரில் அதுவும் அரவுண்டில் கொண்டு வந்து போட சொல்லும்போது ரொம்ப இதாக இருக்குது. அந்த லாஸ்ட் ஒரு 4 ஓவர்ஸ்க்கு 80 to 90 ரன்ஸ் நம்ம கொடுத்துட்றோம். அதை கண்ட்ரோல் பண்ணியிருந்தாவே நேற்று மேட்ச் நம்ம வின் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி சஞ்சுவும் சரி, ருத்ராஜ் கைக்வாடும் சரி, ஒரே என்ன அவங்களுக்குள்ளே இருக்குன்னே தெரியல. புடிவாதத்தில் அவங்க இறங்குறாங்களா, இல்லை கோச்சிங் சைட்லேருந்து இப்படி தான் நீங்கள் விளையாடணும்னு சொல்லி இன்சிஸ்ட் பண்ணுறாங்களான்னு தெரியல. அதே மாதிரி ஃபீல்டிங் செட்டோ பவுலிங் இது கொடுக்குறதோ பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கம்பேரிட்டிவ்லி ருத்ராஜ் கைக்வாட் ரொம்ப பேக்கில் இருக்கார். அவர் நல்ல கேப்டன் தான், மகாராஷ்டிரா டீமுக்கு நல்ல கேப்டனாக இருந்தபோதே நல்ல டீம் லீட் பண்ணியிருக்கிறார். பட் சிஎஸ்கேக்குள்ளே என்ன நடக்குதுன்னு தான் எனக்கு தெரியல. ஏன்னா நல்லா விளையாடுற பிளேயர் விளையாட மாட்டேங்கிறாரு. கேப்டன்ஷிப் அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இல்லை. லாஸ்ட் சீசன், அதுக்கு முன்னாடி சீசன்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இல்லை கேப்டன்ஷிப்பில்.
ஆனால் லாஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா அவருக்கு இன்ஜுரி ஆனதுக்கப்புறம் தோனி தான் திருப்பியும் கேப்டன்ஷிப் எடுத்து இது பண்ணார், லீட் பண்ணார். இப்போ தோனியும் இல்லை, ருத்ராஜும் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அடுத்தது யார் அந்த கேப்டன்ஷிப்பை கொண்டு போகிறது? எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, ருத்ராஜ் கேப்டன்ஷிப் ப்ரெஷரில் தான் ஒரு ஒழுங்காக ஆட மாட்டேங்கிறாரா? ஏன்னா தொடர்ச்சியாக பாருங்க, லாஸ்ட் சீசன்லேருந்து நம்ம 10th பிளேஸ் தான். இந்த சீசன் ஸ்டார்டிங்லேயும் நம்ம 10th பிளேஸில் தான் இருக்கோம். என்ன ஒரு ஆறுதல், -4லேருந்து இப்போ -2.5ல் அது இருக்கிறோம். பட் நாம் இனிமேவும் இப்படியே இருக்கக்கூடாது. நம்மளோட டாக்டிக்ஸை மாற்றினா நல்லா இருக்கும். கண்டிப்பாக அடுத்த மேட்ச் டிசி கூட நினைக்கிறேன். டிசி, கொல்கத்தா, அதுக்கப்புறம் இன்னொரு பிக் டீம் எல்எஸ்ஜின்னு நினைக்கிறேன். இவங்க கூட விளையாட போகிறோம். நம்ம இதே டீமை கொஞ்சம் ரிசோர்ஸபிளாக நம்ம இது பண்ணால் வின் பண்ணலாம். கரெக்டான பிளேஸ் பிக் பண்ணி கரெக்டான டைமில் ஒரு சான்ஸ் கொடுத்து நம்ம விளையாட வச்சோம்னா நம்ம இதே டீம் வச்சு வின் பண்ண வைக்கலாம். தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இது 1-to-1 ஸ்போர்ட்ஸ்.